Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயில ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் கத்திரிக்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி பச்சை கத்திரிக்காயில் இது டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் சுவையாக இருக்கும், கூடுதலாக இருக்கும் சுவை. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், அடுத்து தேவையான அளவு காய்ந்த மிளகாய், உப்பு நான் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டிருக்கிறத அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பொடிச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கோர்ஸ்லி, அதாவது திப்பியாக கொஞ்சம் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயங்க, கத்திரிக்காய் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த காரல் ஏறிடும். அது ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காய் கட் பண்ண அந்த உப்பையும் வரமிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை கலந்து நீங்கள் மீதி இருக்க கத்திரிக்காய் கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கலந்து வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கருத்து போகாது. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஊறுகாய் அப்படின்னாவே நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறீங்க, ஊறுகாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப் வரணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் பார்த்து ஊற்றிக்கலாம். ஊறுகாய் அப்படின்னாலே உங்களுக்கு உப்பு புளிப்பு எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ், அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, இந்த ஊறுகாயோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 month வரைக்கும் இருக்குங்க. வெளியில் வச்சோம் அப்படின்னா 10 days உங்களுக்கு தாங்கும். நல்லா கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊறுகாய் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே இது எல்லா ஊறுகாய் பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இன்னொன்று, சூடான சாதத்து கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த காரம் உப்பு கலக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் கலவையை இந்த எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். இப்போ மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஊறுகாய் சமையல் முடிகிற வரைக்குமே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு சமைச்சிருங்க. இல்லாட்டி உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்க்கவே கூடாது. அடுத்து நம்ம புளிப்புக்கு புளி சேர்க்குறோங்க. புளி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். முக்கியமாக புளி தண்ணியும் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லதுங்க. ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாது சீக்கிரமாக. தண்ணி நிறைய விட வேண்டாம். புளி எப்போ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கத்திரிக்காய் உடஞ்சி போகாமலும் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக்காகி இருக்க பதம் பார்த்திங்கன்னா, அதுதான் இந்த ஊறுகாய்க்கு கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான கத்திரிக்காய் ஊறுகாய் இப்போ தயாராகிடுச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற டிஃப்ரெண்ட்டான ஹெல்தி ரெசிபி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.